ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற கர்த்தர் அவருடைய மகிமையை விட்டு நம்முடைய ஆராதனையிலே மகிமைப்படுவதற்காக, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக எங்களை உமது உகந்த பாத்திரமாக மனைந்து உருவாக்கி, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நான் வருவதற்கு முன்பாகவே இந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை ஆராதிப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறானே, அவர் வந்திருக்கிறார். ஓயாமல் சேராபீன்களும் கேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். துதிகன மகிமையில் ஆண்டவர் உமக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். 2024 கர்த்தர் என் கண்மலையும் கோட்டையும் என் இரட்சகருமான ஆண்டவராக இருந்தார். நமக்கு வாக்கு தத்தத்திலே அவர் உண்மை உள்ள தேவனாக இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை விட மேலான ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தம் இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கவலைகள் எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை விசாரிக்கும் போது அவர் இறங்கி வந்து நமக்கு யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு யெகோவா நிசியாக வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமில்ல, நமக்கு ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ரஃபாவாக, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் யெகோவா ஷாலாமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி முதலாவது பாடலாக பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே என்ற புகழ்ந்து பாடி இந்த பாடலை நாம் பாடுவோமா? கரங்களை தட்டுவோம், உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே,
ஷம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர், யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர். தேவன் யெகோவா எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை. தேவன் சகாய எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை. தேவன் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர், யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. பாடுவோமா? பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர், யெகோவா ஷம்மா என்றோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர். உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர், உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. விசுவாசத்தோடு உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர், உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர், யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ரஃபா அவர்தான், எனக்கு நிசி அவர்தான், எனக்கு ஷாலோம் அவர்தான். அவர் என்னோடு இருக்கிற அவர் ஷம்மாவாக தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல நடத்தினவன் தேவனாக இருந்தார். 2024 நாம் எப்படி கடந்து வந்தோம் என்று தெரியவில்லை. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமான தேவனாக இருந்தார். இந்த வருடத்து வாக்கு தத்தத்தை பிடித்து நாம் ஜெபிப்போம். அதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. என் அப்பா எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனால நான் அவரை பாடுவேன். துன்பத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, கடன் பிரச்சனையிலே, போக்கிலும் வரத்திலே, எவ்வளவு வேதனையின் மத்தியிலே ஒரு நிழலை போல கர்த்தர் என்னை கைகோர்த்து நடந்து வந்த தேவனாகின்றார். ஹல்லேலூயா. அந்த தேவனை உயர்த்தியவர்களாக நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் பொங்கணும், உதட்டினால் அல்ல,
என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன். கரங்களை தட்டி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்தவரே, என் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி நான் அவருக்கு பாடுவேன் என்று இந்த பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டினோட கரங்களை தட்டிக்கணும், கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. பாடுங்க. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் பாடுவோமா? துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. சொல்லுங்க. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவர். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? நன்மைகள் என் வாழ்வில் செய்த போதாது. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சொல்லுங்க. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் எங்கள் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. சேனையின் கர்த்தர் எங்கள் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. பாடுங்கம்மா. நன்மைகள் செய்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்ட 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 பிசாசின் தந்திர மந்திர கட்டுகள் அந்த நிமிஷமே தட்டறிங்க. இயேசுவின் நாம ரீகாபாலா ஷபா துரபாலா ஷபா. சத்துரு அடைத்த வாசல்கள் நாம் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படட்டும் இந்த நிமிஷம்.
எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் விசுவாசத்தோடு, எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் எங்கள் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. சொல்லுங்க, சேனையின் கர்த்தர் எங்கள் முன்னே. நன்றி அப்பா. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஓ நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். கன்மலையின் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்பாக எரிகோ போன்ற பிரச்சனை இருக்கலாம், செங்கடலை போன்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், உனக்கு கோலாக நான் தருவேன், எரிகோவை தூள் தூளாக பொடி பொடியாக நொறுக்கவும் நான் போதுமான தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? என்னை நடத்திடும் தேவன். இந்த வருடத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. பாஸ்டர் ஐயா அந்த ஜனவரி முதல் நாள் என்று மெசேஜில் சொல்லியிருப்பான். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த வருஷத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடும்போது கர்த்தர் நம்மை வழிநடத்த போதுமான இருக்கிறார். யெகோவா ஷம்மாகிய தேவன், யெகோவா நிசியாகிய தேவன், யெகோவா ரப்பாகிய தேவன், ஷாலோமாக இருக்கிற ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எபினேசராகிய ஆண்டவர், இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டி பாடுவோம் பாடல். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துணையாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சொல்லுமா, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. பாடுக. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் என்றும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ.
செய்வார் பயமில்லை. பாடுவோமா? நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையோ. எல்லோரும் எழுந்து பாடுவோமா? எழுந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? எழுந்தவர்களாக. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையோ. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காவில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. கேட்போமா? புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. கேட்போமா? புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுங்க. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா. அவரை பார்த்து கேட்போமா? புது பலனை தாரும் தேவா. தாங்கப்பா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தை ஜெயம் எடுக்க. சவால்
சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தை ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பேசிட. சொல்லுங்க, சைவ சமாதானம் நான் பேசிட, புது கிருபை தாரும் தே. கேட்போம் அவரை பார்த்து, புது பலனை தாரும் தேவா. தாங்கப்பா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. கரங்களை தட்டி பாடும், பலனை தாரும் தேவா. உற்சாகமா, இன்னும் போதாது கிரு அவரை கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறாயும் என்று சொன்ன வேத வாக்கின்படி, யாருக்கெல்லாம் கிருபை இல்லை அப்பா, இன்னும் என்ற கிருபையா நிரப்புங்கள் சொல்ற தேவ பிள்ளையை நம்மை நிரப்புவதற்காக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறாரே. இந்த ஆண்டிலே என்னெல்லாம் நடக்கும் என்று தெரியாது, ஆனாலும் இவன் தேவனாகிய கர்த்தர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாகிய ஆண்டவர், நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் மேல் வைத்துவிடு என்று சொன்ன ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். புதிய கிருபை தாங்க, புதிய பலத்தை தாங்க. பலத்தினால் இடை கட்டினீர், அதற்காக புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். அன்று ஆகாரின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர் அவளுக்கு ஒரு தண்ணீர் துறவை காட்டினாரே. அன்னாளின் குமுறலை கேட்ட ஆண்டவர் அவளை தொட்டு சாமுவேலை தந்து உயர்த்தின தேவன் அல்லவோ. வாழ்க்கையின் விளிம்பில் ஓடிய தாவீதை சந்தித்த தேவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றிய ஆண்டவர். இந்த மாலை பொழுது ஆராதனையிலே, ஆண்டவரே, நாங்கள் உம்மைத்தான் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்தாக வேண்டும் அப்பா. ஷாதாரி, நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவர்? நீங்க தான் ஏதாவது செய்யணும். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். கரங்கள் விரிந்ததாக இருக்கிறதே. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன கடைசி சொட்டு ரத்தம் கூட எங்களுக்காக சிந்தின தேவன் அல்லவோ. சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கி போட்ட ஆண்டவர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். இந்த மாலை பொழுது ஆராதனையின் மூலமாக எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்த வேண்டும் ஆண்டவர். நீங்க தான் ஏதாவது செய்ய வேண்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாத நன்மை நான் நிரப்புவதற்காகவும் அற்புதத்தாலும் அடையாளங்களினால் நிரப்புவதற்காகவும் உன்னை நான் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஷபாரியமாலா தபா ரீகமாரா ஷபாரே. உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அவரை பார்த்து நீங்க தான் ஏதாவது
என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில். ஆமாண்டவரே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். பாடுங்க. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை. இப்ப கூட நாங்க சொல்றோம்ப்பா, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமாப்பா, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. கேட்டு பாடுவோமா? உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. சொல்லுங்க எல்லோரும் சேர்ந்து. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு பதில் தந்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களிலே பல சாட்சிகள் இந்த சபையில எழும்பும்படியாக செபிக்கிறோம். ஷாபாரி கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. அந்த வருஷத்தின் வாக்குத்தத்தை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை அற்புதம் செய்வார். இந்த வாக்குத்தத்தையும் ஆண்டவரையும் இயேசு கிறிஸ்துவையும் எந்த அளவுக்கு நீங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ, நாம் பாடியிருந்த போல உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்வார். நம் கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசம் தான். விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பார். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் பிரச்சனைக்கு ஒரே பதில் இயேசு தான். ரைட்? ஆண்டவர் இயேசுவை நம்பினால் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் சுமப்பார். உங்களை கவலையெல்லாம் அவர் செய்து திருப்தியாக வழி நடத்துவார். அல்லேலூயா. அதனால் வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் ஜீவிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவரும் அவர் ஜீவன் உள்ளவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கொஞ்ச நாளாக நம்ம என்னத்தை பார்த்து கொண்டு வருகிறோம்? பரிசுத்தத்தை பற்றி. வெரி குட். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பாவம் செய்த நம்முடைய பாவங்களெல்லாம் அவர்
மன்னித்து நம்மை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது, இயேசு ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது கர்த்தர் நம்ம பாவெல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அவர் இரட்சகராக அல்ல, அவர் மெய்ப்பராக அல்ல, நியாயாதிபதியாக நம்மை அரசாள போகிற ஆண்டவராக நம்மோடு வாசம் செய்ய வரப்போகிறார். அதுதான் அதில் முக்கியம். நம்மோடு வாசம் செய்ய. அப்போ அவரோட வாசம் செய்கிற பரிசுத்தமாக நம்ம இருக்க வேண்டும். அப்போது நம்ம சொன்னதில் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொன்னது. நம்ம பரிசுத்த நடக்கை என்ன என்பதை நம்ம பார்க்கும்போது லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய அந்த தேவன் அது நமக்கு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய என்னென்ன நடக்கையில் நம்ம பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று லேவியராகமம் 19 அவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக சொல்லிட்டு எல்லாம் சொல்லணும் வர்றாரு. நம்ம என்னென்ன பார்த்தோம். முதலாவது தாய் தகப்பன்மார்கள், நம்ம தாய் தகப்பன்மார்களையும் முதியோர்களையும், இன்னும் கூட்டிங்கன்னா நம்ம மாமனார் மாமியார், ரைட், எல்லாத்துலேயும் நம்ம எப்படி அவங்களுக்கு பயந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்ய வேண்டும். இது அடிக்கடி உங்களுக்கு சொல்லினே வரேன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு காரியம் வாழ்க்கையில். நம்ம பல பெற்றோர்கள் நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. அவர் தேவைகளை நீங்கள் சந்திக்கணும். அவளை நீங்கள் சமாதானமாக சந்தோஷம் வைத்துக்கொள்ளணும். அப்போ கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததியும் அவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் நம்ம வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தாய் தகவல் நம்ம கனம் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஓய்வு நாளை ஆசரிக்கணும். என்ன தான் நம்மளுக்கு வேலை டியூட்டி போட்டிருந்தாலும் அதுக்கு தப்பியத்துக்கு வழியாக இருந்தால் அது என்ன சொல்லணும். நீங்கள் சில போட்டால் போய் கேட்டு பாருங்கள். ஐயா, வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் தொழுது கொள்ளணும், ரைட், எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில் டியூட்டி போடாதீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கும். ஆனால் துட்டு வருதுன்னு சொல்லிவிட்டு நீ போனீங்கன்னா டியூட்டி எடுத்து டபுள் டியூட்டி ஆகிடும். சரியா? அதனால் ஆண்டவருக்குன்னு ஒரு நாள் வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விக்கிரகங்களையும் நம்ம நடக்கூடாது. ஆண்டவர் மேலே நம்பிக்கிற விட்டு எது மேலெல்லாம் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு விக்கிரகங்கள் தான் பார்த்தோம். பிறகு ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். நமக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள, நம்ம பார்க்குற எதிர்க்க இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். அவருக்கு நம்ம தேவையில் சந்திக்க வேண்டும். பிறகு களவு செய்யக்கூடாது. நம்ம வேலை செய்ய செலுத்துலையோ, சில பேர் பண விஷயத்துலையோ நீங்கள் திருடக்கூடாது. ஆண்டவர் ஒரு பெரிய களவு சொல்லிக்கிறாரு. நீங்கள் தசம பாகத்தில் நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் ஆண்டவரையே திருடுறீங்க அர்த்தம். எவ்வளோ கிளடிங்க பாருங்கள். ஆண்டவர் பணத்தில் ஆண்டவர் கொடுக்க பணத்தையே திட்டிடுறாங்க, ரைட். அப்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சுக்கிறார், நமக்கு வேலை கொடுத்தார், சம்பளம் கொடுத்துருக்கிறார். அதில் ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு 1/10. ஏன் அந்த எல்லாமே நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிற ஊழியக்காரங்க, ஏழை எளியவங்க, திக்கட்டவர்கள், அவர்கள் யார் கவனிப்பாங்க? அந்த பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இல்லை, நீங்கள் கொடுக்குற தசம பாகத்தை வைத்து தான் இங்கே நாங்கள் இருக்கிறோம், பாஸ்டர்ஸ் இருக்கிறோம், நிறையா இந்த ரெண்ட்டு கட்டி கேம்பெல்லாம் உங்களுக்கு இடத்த வாங்கி அங்கே கூட்டத்தை நடத்தி சின்ன பிள்ளைங்களுக்காக எல்லாருக்கும் நம்ம
ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அதில் எங்கேருந்து வரும் பணம்? நம்ம தான் கொடுக்கணும். சில பேர் உபதேசம் இருக்குது, தசம்பாகம் கொடுக்கக்கூடாது, தசம்பாகம் வந்து பழைய ஏற்பாட்டின் உபதேசம், புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு அந்த ஆள் கொட்டினுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தசம்பாகம் சொல்லிக்கிறேன்ல, இயேசு கிறிஸ்துவே சொன்னார், பார்த்துட்டு நீ வெங்காயத்திலும் வெள்ளை பூண்டிலும் சீரகத்திலும் தசம்பாகம் கொடுக்குற, ஆனால் நீதி நியாயத்தை நீ விட்டுட்டீங்க. ஏப்பா அதையும் செய்யணும் இதையும் செய்யணும். புரியுதா? இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, தசம்பாகத்தையும் விட்டுடாதீங்க, அதோட நீங்கள் இருக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாத்துலையும் நீதி நியாயமாக நம்ம இருக்க வேண்டும். ஆனால் சில மாதிரி இந்த கள்ள உபதேசங்கள்லாம் ரொம்ப வருது, கிருபியின் உபதேசம், ரைட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டு நல்ல சபையில் கொண்டாந்துருக்காரு, கர்த்தர் கிருபையில் நாங்கள் தைரியமாக சொல்லலாம், உங்களை சத்தியத்தில் நடத்துகிறோம், ரைட். எல்லா உபதேசத்தெல்லாம் விட்டுட்டு வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் உங்களுக்கு போதிக்கிறோம். இந்த வேதத்தை விட்டு நாங்களும் சரி வெளியேந்து வர ஊழிக்காரையும் நாங்கள் பேச விடுறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் நம்ம இப்படி ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறார். ஆத்துமாக்களை கொண்டோம், ஈவன் பணத்தை கொண்டோம், நம்முடைய ஊழியத்தையும் கொண்டு ஆண்டவர் ஆசி வச்சுக்கிறார். சரி, அதனால் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு, சரியா? பிறகு களவு செய்யாமலும் ஒரு உணவு வஞ்சிக்காமலும் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க, அடிக்கடி நான் சொல்லுவேன், விசுவாசிங்க எந்த விதத்திலும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கோ இல்லை ஒரு தப்பு செய்திலேருந்து தப்பித்து கொள்வதற்கோ பொய் சொல்லி தப்பிச்சுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பொய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. அது 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 உங்களுக்கு வாழ்க்கையில் அது கஷ்டமாக சாபமாகவே முடியும். அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் உண்மை பேசணும். கணவன் மனைவிடத்தில் உண்மை பேசணும். ஒரு சகோதரத்தில் ஒரு இடத்துல அதே மாதிரி சொல்லுது, உன்னுடைய சகோதரத்தில் நீ பொய் பேசாத, நம்ம உண்மை பேசணும். நீங்கள் சத்தியத்துக்கு நில்லுங்க, உண்மையை நீங்கள் பேசுங்க, ஒருவனுக்கும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா உண்மை ஒரு நாளும் மறைஞ்சு போகாது, அதுதான் தலை ஓங்கி நிற்கும். ஒருவேளை பொய் ஜெயிச்சா மாதிரி தெரியும் பொய் பேசுறது, ஆனால் உண்மை தான் நிற்கும். அல்ல, அதனால் விசுவாசிங்க இயேசுக்கு சொன்னார், உள்ளதே உள்ளது என்றும் இல்லதே இல்லது என்றும் நீங்கள் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் நீங்கள் உண்மையாக இருங்க, உண்மை பேச கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிறகு நம்ம நியாயம் விஷயம் அப்படின்னா நம்ம பட்சபாதம் பார்க்கக்கூடாது. அப்புறமா கோல் சொல்லி தெரியக்கூடாது. நம்ம கோல் சொல்லி திர பிராண சிநேகனையும் பிரிச்சிடலாம். அப்போது நம்ம நம்ம ஆண்டவர் இயேசுக்கு சமாதானம் கர்த்தர். நம்ம எல்லா நேரத்திலும் நம்ம சமாதானம் செய்கிறவர்களாக காணப்படணும். சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க, சண்டை குடும்பத்தில் சண்டை, அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ சண்டைன்னா ஒரு விசுவாசி எப்படியாவது அவங்கள சமாதானத்துக்கு நம்ம போய் சேர்க்கணும், அவங்களுக்கு கூட்டி சேர்க்கணும். அந்த பகையை அவர்கள் விட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் சொல்கிறேன், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம், அவர்கள் தேவனை புத்திரன். நம்மளாம் ஆண்டவர் பிள்ளைங்க. அதனால் சமாதானம் இல்லாத குடும்பங்களில் நம்ம என்ன பண்ணோம், சமாதானத்தை உண்டு பண்ணணும். சில 2 ஃபேமிலிஸுக்குள்ளே சண்டை இருக்குது, மாமனார் அந்த சம்மந்தக்காரு இவங்களுக்குள்ள சண்டை இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும், விசுவாசி அது எப்படியாவது நம்ம சமாதானம் பண்ணி பார்க்கணும். நீ சமாதானம் இல்லாமல் நம்ம விசுவாசின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சு, நீங்கள் என்ன தான் பெரிய வேலை செய்து, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா நீ இருந்த ஒன்று இல்லாத ஒன்று. அதனால் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார்.
சமாதானத்தை வைத்து போகிறார் விசுவாசிகளே. அதனால் நம்ம குடும்பங்களில் இல்லை, விசுவாச குடும்பங்களில் கணவன் மனைவிகளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் கர்த்தர் இந்த குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்த குடும்பம் குடும்பம் கர்த்தருடைய தீர்மானம், நம்முடைய தேவனின் தீர்மானம். அதுதான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு குடும்பமாக நம்ம அவர் இணைத்திருக்கிறார். கல்யாணம் ஆன பிற்பாடு அவர்கள் பெற்றோர்கள் தாயை தங்க விட்டு அவர் 2 பேர் சேர்ந்து ஒரே மாம்சமாக இருப்பாங்க. அப்போது நம்ம கல்யாணம் ஆன பிற்பாடு நம்ம பெற்றோர் அவர்களுக்கெல்லாம் கனம் பண்ணிட்டு, ஆனால் தேவன் இணைத்த அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் சமாதானமாக சந்தோஷமாக ஐக்கியமாக இருக்கணும். சரி, அப்படிலாம் நீ விசுவாசின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. உனக்கு என்ன தான் வீடு இருந்து, என்ன தான் நீ பெரிய வேலை செய்யுது, உனக்கு என்ன தான் பணம் இருந்தோம், குடும்பத்தில் கணவன் மனைவியில் உங்களுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனமே இல்லை. அதற்கு ஒரே சொல்யூஷன் என்ன? அன்பு. ஒரே சொல்யூஷன் அன்பு. சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். பொறாமை இருக்காது, சண்டை இருக்காது, ஈகோ இருக்காது, பெருமை இருக்காது. அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் எல்லாரும் விசுவாச குடும்பத்தில் எல்லோரும் எப்படி இருக்கணும்? சமாதானமாக சந்தோஷமாக ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்கணும். இல்லைன்னா நீ விசுவாசின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஏன்னா அநேக பேர் கோல் சொல்லி குடும்பங்களை பிரித்து வச்சுருவாங்க, ரைட்? சண்டை மூட்டி விட்டுருவாங்க. அது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கோல் சொல்லி தெரியாது, யார் பேச்சும் கேட்காத. இப்போ யாராவது கோல் சொல்லிட்டு வராங்கன்னா நீ என்ன சொல்லிவிட்டு நல்ல விசுவாசி இது பாரு, உனக்கும் எனக்கு இருந்தால் என்ன பேசு, நீ மட்டனை பற்றி நீ என்கிட்ட பேசாதான்னு ஒன்று சொல்லி அவன்கிட்ட வரவே மாட்டான். ஆனால் நீ கோல் சொல்லி பிறங்குறி தெரிஞ்சுட்டு, ஆஹா அப்படியா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டில் அப்படி ஆயிடுச்சா, அவங்க வீட்டு சண்டை வந்துடுச்சா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு நீ கேட்டேன், நான் அவனுக்கு உனக்கு கூட்டினே போவான். அது மாதிரி சொல்கிறவொன்னே என்ன பண்ணக்கூடாது, உடனே ஸ்டாப் இட். அதுதான் புறங்குறி திருறாங்க, கோல் சொல்லி திரிகிறாங்க, இங்கே எங்கே சொல்லி திரிகிறான்னா அவன் ஒரே வார்த்தை, ஒன்று என்று பண்ணிட்டா பேசு, மற்றொன்று பற்றி நீ பேசாதேன்னு சொல்லிவிடுங்க, கிட்ட வரவே மாட்டான். ரைட்? அது அழகாக சொல்லு. நான் போன முறை காட்சிமங்க இல்லை, சங்கீதம் 15 கோல் சொல்லி கோல் புறங்கோரி தெரியாத, புறங்கோரி தெரியல நீ அதை நீ கேட்கவும் கூடாது. நல்லா புரியுதா? உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுக்கிறேன், அவ்வளோதான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு நான் சொல்லிட்டு ஆசீர்வதிக்க மாட்டார். நீ எப்படி ஜீவிக்கிறியோ அந்த மாதிரி தான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ரைட்? நீ எதை விதிக்கிற அதே தான் நீ அறுப்ப. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம உத்தமமாக உண்மையாக அன்பாக ஜீவிக்கணும். விசுவாச குடும்பங்களில் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் காணப்பட வேண்டும். இப்போ ஒன்று இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். 17ஆம் வசனம், உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உன் சகோதரனை நீ பகைக்க கூடாது. ஆண்டவருடைய இன்னொரு முக்கியமான காரியம் சகோதர ஐக்கியம். சகோதர ஐக்கியம். விசுவாசிகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நம்ம ஒரு நீங்கள் அன்பாக இருங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம், எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்க வேண்டும். யாரையும் நம்ம பகைக்க கூடாது. யாரையும் நம்ம பகைக்க கூடாது. விசேஷமாக சகோதரர்கள் முதல்ல நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள சகோதரர்கள், அது விட்டுட்டா மற்ற ஃபேமிலிஸ் இல்லை, சொந்தக்காரங்க ஃபேமிலி சகோதரர்கள்,
பிறகு இந்த மாதிரி ஐக்கியத்தில் ஈவன் வேலை செலுத்திருக்கிற எல்லாரும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான். அதனால் யாரையும் நம்ம பகைக்க கூடாது. ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது 10 கட்டையில் இல்லை, அது டைரெக்டாக கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உபசாரம் செய்யாதிருப்பாயாக. அப்போது ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறாரு கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னும் போது, இங்கே யாராவது கொலை செய்துக்கிறீங்களா? கொலை செய்தால் இங்கே இருந்திருக்க மாட்டீங்க, ஜெயிலில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாரும் கொலை செய்யலை, ரைட்? அப்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை. நம்மளுக்கு நான் ஒன்றும் பெரிய கொலை செய்யலை, அதனால் நான் 10 கட்டையில் ஏறோம்னு நான் கை கொண்டு வருகிறேன்னு சொல்லுங்க. ஆனால் இயேசுக்கு சொல்கிறாரு, எப்பா அது அந்த காலத்தில் சொன்னது மோசே, ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அழகாக சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆண்டவர் இதெல்லாம் யார் சொன்னது? இயேசுக்கு சொல்கிறாரு. நான் இப்போ நம்ம சபையில் ஏன் நம்ம சபையில் நீங்கள் எல்லோரும் நீங்கள் சொல்கிறீங்க சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறாங்கன்னா, நம்ம சத்தியத்தில் மெயினாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுக்கு நம்ம வி கிவ் இம்பார்ட்டன்ஸ். கிறிஸ்துவின் உபதேசம் மற்ற நிறைய உபதேசங்குது. பவுல் என்னென்னவோ சொல்கிறாரு, எந்தெந்த ஊரில் போகிறாரோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து அவர் நமக்கு சொன்னது மத்தேயு 5:6-7. நீங்கள் இந்த மத்தேயு 5:6-7 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுங்க. அதுக்கு பேஸ் எது? பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை. ஆனால் இந்த 10 கட்டளையும் நீங்கள் கை கொண்டு கிறிஸ்தவ உபதேசம் மத்தேயு 5:6-7 சொன்னது போல் நீங்கள் ஜீவிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பரலோகம் கேரண்டி. அல்லேலூயா, ஒத்துக்கிறீங்களா? ஆனால் வெரி டிஃபிகல்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறது. எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மாற்றோன்னே முட்டாளே, டே இடியட் ஸ்டூபிட், உனக்கு மூளைக்குதான்னு கேட்குறவன் சொல்கிறோமே, அதுவே எதுக்கு ஈக்குவலாம்? கொலை செய்யறதுக்கு ஈக்குவல். நம்ம எத்தனை பேர்ட்டு சண்டை போட்டுடுறோம். அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். அவன் மடியன் முட்டாள், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். அது நினச்சா அது சொன்னாலுமே நம்ம என்ன ஆயிடுச்சு? கொலை செய்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அது சொல்லிட்டு கூடவே 44வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஸ்டாண்டர்டே பயங்கரம். அவருடைய ஸ்டாண்டர்டு 10 கட்டளை விட 10 கட்டளையே விட்டுலாம் அது நல்ல செய்யலாம். ஆனால் ஆண்டவர் ஸ்டேஜ் அவர் கொடுத்துக்கிற கட்டளை பயங்கரம். விபசாரம் செய்யாதிருப்பாயகன்னு சொல்லுது வேதம், பழைய கட்டளை. நம்ம யாரும் விபசாரம் செய்கிறதில்ல. ஆனால் ஒரு உச்சியோட பார்த்தாலுமே விவசாயம் செய்தாச்சுன்றாரு, ரைட்? நீ மற்றனை நான் கொலை செய்யாதிருப்பாயாகன்றாரு. ஆனால் மற்றவனை முட்டாளே, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அறிவு இல்லைன்னு நீங்கள் சொன்னாலுமே நீங்கள் கொலை செய்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் விசுவாசி நம்முடைய ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இயேசுகிறிஸ்து போல இப்போ மார்னிங் சர்வீஸில் அதை தான் எடுத்து கொண்டு வருகிறேன். நம்ம எல்லாம் கிறிஸ்துவ போல மாற வேண்டும் என்று, ரைட்? இது பரிசுத்தம், இது முடிஞ்ச பிற்பாடு கரிசுத்தமான அது நம்மளுக்கு எடுக்கிறேன், சரியா? அப்போது நம்ம இது பாருங்க, நீங்கள் அவனை முட்டாளேன்னு சொன்னாலுமே அது நீ கொலை செய்த மாதிரி ஆயிடுச்சுன்றாரு.
அதுக்கு பதில், அதுக்கு ரெமிடி என்ன சொல்கிறாரு? உன் சத்துருவை நீ சிநேகி. என்ன மாதிரி அவர் ஸ்டாண்டர்ட் முடியுதா நம்மளால்? கூட பிறந்த சகோதரர்களே நம்மளால் சிநேகிக்க முடியலை. கூட ஒரே வீட்டில் கணவன் மணி ஒருத்தர் நேசிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ சத்துருவையை நீ சிநேகி. ரைட்? பிறகு உன்னை சபிக்கிறவர்களே ஆசை. என்ன பண்ணுறோம்? மற்ற சபிச்சா நம்ம, அவன் ஒன்று சபிச்சா நம்ம 4 சேர்ந்து சபிக்கிறோம் அவனோட. ஆனால் நீ சபிக்காதன்றாரு. பிறகு உன்னை பகையர்களுக்கு நன்மை செய்யுங்க. நம்ம விரோதிக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தோஷப்படுறோம். என்ன சொல்கிறோம்? அவனுக்கு நல்லா வேணும். எனக்கு விரோதமாக அவன் செய்தான்ல, ஆனால் கத்திரப்பார் அவன் அடிச்சுட்டா இருப்பார். இதுதான் நம்ம விசுவாசியுடைய நிலைமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பகைவன் அவனுக்கு பகைவனுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திருக்கிறாகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரையும் அவன் அடியும், அவன் கையை உடையும், கால் உடையும், அவன் வேலையை விட்டு தூக்கிடுன்னு அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோட சகோதரன் இது ஒரு வார்த்தை தான் பகைன்னு மற்றொன்று பகையாகன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்னென்ன நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யாரும் நீ பகைக்காத, யாரும் நீ தாழ்வான்னு நினைக்காத, யாரையும் நீ குற்றப்படுத்தாத, யாரையும் நீ மட்ட ரகமாக எண்ணிடாத. ரைட்? ஆனால் உனக்கு அவன் விரோதமாக ஏதாவது செய்தாலும் என்ன பண்ண? நீ அவனுக்கு நீ மன்னிச்சிடு, அவனை சிநேகி, அவனை நீ ஆசீர்வதி, அவனுக்கு நீ நன்மை செய், அவனுக்காக நீ ஜெபம் பண்ண. அப்படி பண்ணி பாருங்க, அந்த சத்துரியும் உன் பாதத்தில் கொண்டாந்து நிறுத்துவார். உனக்கு விரோதமாக எவனா செய்தாலும் அவன் பாதத்தில் அவன் கொண்டாந்து வைப்பார். சப்போஸ் உன்னை ரொம்ப அநியாயமாக பண்ணிட்டான்னா அவனை நீ காணவே மாட்டேன். அதனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ யாரையும் நீ பங்கச்சிக்காத, மருமகளே மாமியாரை பாய்க்காத, மாமியாரே மருமகளை பாய்க்காத, மருமகளை மகமாடி நடத்து அப்படின்லாம் அதில் உள்ள வரும். அதெல்லாம் அர்த்தம், அதெல்லாம் எழுதலை. ரைட்? வந்தால் என் மாமியார் என்னை எப்படி கொடுமைப்படுத்தினா அதை விட டபுளாக கொடுமைப்படுத்தணுன்னு இவன் என்ன பண்ணுவார்? தான் மருமகளை கொடுமைப்படுத்துவார். ஆனால் அதுக்கு பதில் ஆண்டவர் சொன்னது போல், உன் மாமியாரை நீ மாமியார் உன்னை கொடுமைப்படுத்தினாலும் அந்த மாமியாருக்காக நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அந்த மாமியார்கிட்ட நீ அன்பாயிரு, அவளுக்கு நீ உதவி பண்ணு, உன் அன்பை காட்டு, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அப்படி செய்தோம்னா குடும்பங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ சமாதானமாக இருக்கும். ரைட்? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா! அங்கே தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அது சில குடும்பத்தை அப்படி தான் நடக்குது. ஆனால் நீங்கள் அதை மீறி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னது போல், நீ உங்களுக்கு பகையாக இருக்கிற யாரையும் நீங்கள் பகைச்சு பதிலுக்கு பதில் செய்ய. அது இங்கே அடுத்த ஒரு வருஷம் போடல பழிக்கு. அது பாருங்கள், அடுத்த இதில் நம்ம லேவியராகத்தில் உன் சகுன உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமல் போதும். பழிக்கு பழி வாங்க. ஆனால் மனுஷ சுபாவம் அதுதான். மனுஷ சுபாவம் பழிக்கு பழி வாங்குது, பதிலுக்கு பதில் செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம யாரையும் நம்ம பகைக்க கூடாது. எல்லாரிடத்திலும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும், நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஆனால் நம்ம எல்லாம் ஆண்டு சொல்லு எல்லாம் ஆப்போசிட்டாக செய்கிறோம் நம்ம. ரைட்? பழிக்கு பழி வாங்குகிறோம்,
சண்டை போட்டுக்கிறோம், மற்றவங்களை சபிக்கிறோம். ஆனால் ஆழம் நடத்தல, யாரையும் நீ பாக்கிக்காத, ரைட்? அவனுக்கு நன்மை செய், அவனுக்கு ஜெபம் பண்ணு, அவனுக்கு அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு தேவையை கொடு, அவனுக்காக நீ ஜெபி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர், அதுதான் பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். அப்போது நம்ம சகுனம் பாய்க்க கூடாது. 1 யோவான் 2:9, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம், ஊழியம் கூட பண்ணலாம். ஆனால் உன் சகோதரனை நீ பகைச்சினா, முதலாவது உன் சொந்த குடும்பத்தில், நிறைய பேர் குடும்பங்களில் சகோதரருக்குள்ள நிறைய சண்டை, ரைட்? குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, மாமனார் குடும்ப சம்பந்தக்கார குடும்பத்தில் ஒருத்தருக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு, நான் விசுவாசின்னு ஒரு நாள் சொல்லாதேன்றாரு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நீ சொல்லவே சொல்லாத, புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் ஆண்டவர் என்ன எவ்வளோ பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னித்து என்னை ரட்சித்தார். ஆனால் எனக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கு நான் மன்னிச்சிடுவேன், அவங்கள்ட்ட சமாதானமாக இருப்பேன், அவங்கள்ட்ட சண்டை போட மாட்டேன், அவங்கள அன்பாக நேசிப்பேன்னு என்று சொல்கிறது தான் பரிசுத்தம். அதுதான் பரிசுத்தம், புரியுதா? அப்போது நீ ஒளியிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு, ஒளியிலேன்னா நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன் என்று நீ சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீ உன்னுடைய சகோதரத்தில் நீ அன்பு கூர்ந்து எல்லார்ட்டையும் சமாதானமாக சந்தோஷமாக இருந்தீன்னா, அப்போ தான் நீ ரட்சிக்கப்பட்ட, நீ இருளிலேருந்து அந்த காலத்துலேருந்து வெளியே வந்து நீ ஆண்டவர் பிள்ளையா இயேசு பிள்ளையாகிறேன்னு, அப்போ தான் அது அடையாளம். மேன் ஸ்தோத்திரம். சரி, அடுத்த 1 வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நல்ல கவனி இந்த வசனத்தில். நம்ம அதுதான் நீ பகைக்காதன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், ரைட்? அப்போது நம்ம சகோதரனை நம்ம பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன், அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா? நீ கொலை செய்யாதிருப்பாயாக, மற்றவனை பகைச்சின்னா நீ கொலை செய்யறதுக்கு ஈக்குவல் ஆகிடுது. அப்படி நீ இருந்தினா கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. ஸோ தட் மீன், ஒருவேளை நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். அந்த ரட்சிப்புன்றது என்ன? நம்மளுக்கு நித்திய ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கும் போது நம்ம மரணத்தின் தப்பி நமக்கு நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்படி ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தில் இருக்கிற நீங்கள் மற்றவங்களை பகைச்சி மற்ற சண்டை போட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஐக்கியம் அன்பு இல்லாமல் இருப்பீர்களானால் நம்ம எல்லாரும் யார்? கொலைபாதகர்களாக இருப்போம். கொலைபாதகர்களுக்கு அல்டிமேட்டு எண்டு இஸ் நரகம் தான். நம்மளுக்கு நித்திய ஜீவன் நம்மளுக்கு நிலைத்திராது. ஸோ அதனால் ரட்சிக்கப்பட்ட ஜாக்கிரதையாக இருங்க. சும்மா ரட்சிக்கப்பட்டேன் ஞானம் எடுத்துட்டேன்னு பிரயோஜனம் இல்லை, நான் கிறிஸ்தவன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ யார் இடத்துலையும் சண்டை போடாமல் எல்லா இடத்துலையும் ஐக்கியமாக அன்பாக இருந்து மற்றவர்களுக்காக நன்மை செய்து உதவி பண்ணு, மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணி எல்லா இடத்துலையும் நீ சமாதானமாக இருந்துன்னா, நீ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த பாவம் மன்னிப்பு, ஆண்டவர் கொடுத்த அந்த பரலோகம், ஆண்டவர் கொடுத்த அந்த நித்திய ஜீவன் நம்மளில் நிலைத்திருக்கும். புரியுதா? அதுதான் பரிசுத்தம், அதான் பரிசுத்தம். 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால்
அவன் பொய்யன். ம் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் ம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது நான் பாருங்க, நான் சொன்னது பண்ண அதுதான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், நான் ஆண்டவர் பிள்ளை, நான் கிறிஸ்தவன் விசுவாசின்னு நான் சொல்லுகிறேன். நாம் தேவனத்தில் அன்புக்குரிய சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பாருங்க, இது சாதாரண ஒரு வார்த்தை தான். நீ உன் சகோதரனை பகைக்காயாக, அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ அடங்கிருக்குது பாருங்க. அதான். ஆனால் அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுறோம்? வி டேக் இட் ஈஸி. ஓகே, சகோதரன் பகைக்க, நான் யாரும் பகைக்கலன்னு. ஆனால் இந்த நாளிலே எவ்வளோ சண்டை, எவ்வளோ பகை, வாய்க்கால் சண்டை, ரைட், சொத்து சண்டை, ரைட், பாக பிரிவினை சண்டை குடும்பங்கள் இல்லை, ரைட். அப்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ரைட். இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரே சொல்லிடுறாரு, உனக்கு நீ பரலோகத்துக்கு போகிறதே டவுட்டுன்றாரு இல்லையா? நீ பகைச்சின்னா உன்னை நித்திய ஜீவனை உன்னில் நிலைத்திராதுன்னா நம்ம ரசிக்கப்பட்டதே வேஸ்ட்டு. அதுக்கம்மா எப்படியோ அப்படி மனம் திரும்பி நல்லா ஆகிட்டா ஒரு ஆள் கிருபியாக கொடுப்பாரு. இல்லைன்னு சொன்னால் ஆண்டவரை நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கவே கூடாது. அப்போது நான் ஆண்டவர் நம்ம ஆண்டவரே ரொம்ப நேசிக்கிறேன், அவன் நேசிக்கிறேன், ஆண்டவர் கர்த்தாவே இயேசுவே, கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவே நான் அவன் நேசிக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, ரைட். நீ என்ன நேசிக்கிறது இருக்கட்டும்பா, ரைட். அது நீ செயலில் காட்டு. உன் காணாத தேவனத்தில் ஆண்டவரே நேசிக்கிறது ரொம்ப ஈஸி சொல்லிடுறது. நீ என்ன நேசின்னு சொல்லிட்டு நீ பார்க்குற சகோதரனிடத்தில் நீ சண்டை போடுற, அவங்ககிட்ட நீ சமாதானமாக இல்லை, அவனிடத்துல நீ அன்பாக இல்லை, அவங்ககிட்ட அவனுக்காக நீ ஐ மீன் ஜெபிக்காமல் நன்மை செய்யாமல் ஆசீர்வாதம் சமாதானம் இல்லாமல் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் அவர் ஆண்டு சொல்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறேன்னு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி தேவனிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஆனால் சொல்லிவிட்டு தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பொய்யன்களுக்கெல்லாம் எங்கே எண்டு? நரகம். நரகம் 10 கட்டிலையும் பொய் சொல்லாதிருப்பாயான்னு போட்டுக்குது, ரைட். ஆண்டவரும் சொல்கிறாரு, உள்ளதே உள்ளது என்றும் இல்லதில்லைன்னு சொல்லுன்றாரு. அதே நேரத்தில் அப்படி இல்லைன்னா சகோதரிகளில் ஒரு கொடுத்து நீங்கள் மெய்யை பேசுங்க, பொய் பேசாதீங்கன்னு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டு இருந்தோம்னா கடைசியில் பொய்யர்கள் எல்லாரும் அக்னி கடலில் தான் போய் சேருவாங்க. அதனால் நம்ம ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவர், நான் நேசிக்கிறேன் பாட்டு பாடிடுறோம், நேசிக்கிறேன் ஆண்டவரை. ஆனால் பார்க்குற சகுனத்தில் நேசிக்கல, அவனத்தில் அன்பு கூறுறேன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தான் கண்ட சகுனத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற ஆண்டவர் இதுதான் சுற்றி வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன? அன்பு. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அன்பு. மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இது எதனுடைய ரிசல்ட்டு? நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறோம். நீ அப்படி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உன் சகோதரத்தில் நீ அன்பு கூறாமல் அவனை பகைச்சிட்டு உங்கள் குடும்பங்களிலே
நீங்கள் சமாதானம் இல்லாமல், மாமனார் மாமியார் குடும்பத்தோட ஐக்கியமாக இல்லாமல் நீங்கள் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் ஜெபம் எல்லாம் சொல்லுங்கள், ஜெபம் படாது. நம்ம யோசிங்க ஜெபம் கேட்கப்படும், நம்ம யோசிச்சுன்னுக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபம் உண்மையாக கேட்கப்படணுன்னா நம்ம ஒரு குற்றங்களே நம்ம மன்னிக்கணும். ஒருத்தர் மன்னிக்கணும். கணவன் மனைவிக்கு மன்னிக்கணும், மனைவி கண்ணுக்கு மன்னிக்கணும், மாமனார் குடும்பத்தை மாமியார் குடும்பத்தை நாத்தனார் குடும்பத்தை என்ன பண்ணணும், மன்னிக்கணும். வேலை ஸ்தலத்தில் சௌகரியம் எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒருத்தர் நமக்கு விரோதமாக கடன் வாங்கி கூட கடன் கொடுக்காது இருந்திருப்பான், இல்லை நமக்கு அவன் குழி வெட்டியிருப்பான், நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காது இருப்பான், எல்லாம் நம்மளுக்கு சத்துரு தான். எல்லோரும் அவனுக்காக நீ ஜெபிக்கணும். நீங்கள் அவனுக்காக ஜெபிக்கும் போது, அவனுக்கு நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களில் சமாதானம் கட்டளை இடுவார். இப்போ நம்ம பரமண்டல தேவன் கர்த்தருடைய ஜெபத்தில் என்னங்குது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீ ஒரு பாவங்களை நீ மன்னிக்கலைன்னா, உன்னுடைய சத்துரு உன்னுடைய பகைஞனுடைய பாவத்தை நீ மன்னிக்கலைன்னு சொன்னால் ஆண்டவர் உன் பாவத்தையும் மன்னிக்க மாட்டார். அதுக்குள்ள நம்மளுக்கு நியாயம் தீர்த்து கொள்ளுகிறோம். ரைட்? அப்போது எபிசியெல்லாம் அதான் சொல்லுது, கர்த்தர் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. அல்லேலூயா. மறுபடியும் அதுதான். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானம் இருக்கணும்னா நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஐக்கியமாக இருக்கணும். நம்ம செய்து டிட் ஃபார் டேட்டுன்னுவாங்க, பதிலுக்கு பதில் செய்யாமல் நம்ம ஒருவருக்கு ஜெபம் பண்ணி ஒருவருக்கு ஒரு நன்மை செய்து எல்லா இடத்துலையும் நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் சமாதானம் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். புரியுதா? அதனால் இந்த நாளில் நான் இது சீக்கிரம் முடிக்கணும்னு பார்த்தா இந்த ஒரு பாயிண்ட்டே போயிடுச்சு இன்றைக்கி. சரியா? அதனால் நம்ம சும்மா வசனங்கள் நம்ம கேட்டு கேட்டு போறீன்னு இல்லை, நம்முடைய வாழ்க்கைகள் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்ம ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம். ஒரு குடும்பங்களிலே விசேஷமாக இந்த நாளிலே பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் சமாதானமே இல்லை. நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது. நிறைய குடும்பங்கள் உங்களுக்கே தெரியும், நானும் புதுசாக சொல்லல. நீங்கள் எத்தனை குடும்பங்களில் இது டைவோர்ஸ் ஆகிருக்குது. இந்த இந்த டைவோர்ஸ் கேஸுக்கெல்லாம் டீல் பண்ணுற ஒரு லாயர் கூட நான் ட்ராவல் பண்ணேன். அவர் சொல்கிறாரு, சார் 60% போல் டிவோர்ஸ் கேஸெல்லாம் கிறிஸ்தவங்க தான் சொல்கிறாரு. புரியுதா? உங்களுக்காக தான் பேசுகிறேன். எத்தனை கேஸ், ஏன் அந்த அன்பு இல்லை, அந்த மன்னிக்கிற சுவாபம் இல்லை, ரைட்? அந்த தாழ்ந்து போகிற குணம் இல்லை, ரைட்? பெருமை தலையாட்டுது, ஈகோ, இதெல்லாம் இருந்தால் நம்ம விசுவாசின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை, ரைட்? அதனால் விசுவாசியில் நான் உங்களுக்கு மெதுவாக நான் டீல் பண்ணுறேன், நிதானமாக உங்களுக்கு டீல் பண்ணுறேன். கர்த்தர் உங்களோட பேசினார் என்றால் இன்றைக்கு நீங்கள் யார் இடத்துல சமாதானம் இல்லையோ, யார் இடத்துல சண்டை போட்டு இருக்கிறீங்களோ, யார் குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை ஐக்கியம் இல்லை இல்லையா, நீங்கள் இன்னையோட இங்கே பொத்திச்சிட்டு யூ ஸ்டார்ட் எ நியூ ஃபேமிலி, ரைட்? ஏன்னா நம்ம வசனத்தின்படி அது விசேஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின்படி நம்ம ஜீவிக்காததுனால இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறது. அதனால் ஒரு கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். உங்களை ஒப்பு கொடுங்க.
நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தெய்வத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்களே உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களே குற்றங்களே பாவங்களே நீங்கள் மன்னிங்க, அவர் தப்பிதங்களை மன்னிங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. உங்கள் இருதயத்தில் பகையும் வைராக்கியமும் கசப்பும் வைத்து கொண்டு நான் விசுவாசி என்று சொல்லாதுங்க. நீங்கள் சொல்லலைனாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. கர்த்தர் கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார், கிருபையாக நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரம் வைத்திருக்கிறார், கிருபையாக நமக்கு அவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். விசுவாசிகளே, இந்த நாளிலே உங்களை தாழ்த்துங்க, ஒத்துக்கொள்ளுங்க. நம்ம ரட்சித்த ஆண்டவர் நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும், நம்ம அந்த அக்னி கடலுக்கு தப்பித்து கொள்ளணும். அப்படின்னா நம்ம ஒரு ஒருவத்தில் அன்பாருங்க, யாரையும் பகைக்காதீங்க, மற்ற குற்றங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க, ஈகோ வேணாம், பெருமையாக நிற்காதீங்க, எல்லாரும் நீங்கள் மன்னித்து குடும்பங்களிலே சமாதானமாக இருங்க, குடும்பங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்க, நீங்கள் வேலை செய்கிறதுல எல்லாரோடத்தையும் ஐக்கியமாக இருங்க, அன்பாக இருங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசியிருப்பாரானால் இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி, நான் இதை எல்லாரையும் மன்னிச்சுடுவேன், எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருப்பேன், எல்லாத்திலும் அன்பாக இருப்பேன் என்று நீங்கள் பொருத்தனையோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த நாள் வந்திடும், எந்த நேரத்திலும் ஆவலாய் காத்திருப்பவர்கார் ஆண்டவர் இயேசுவே வருகிறார், ஆண்டவர் இயேசுவே வருகிறார். தாமே தெரிந்தெடுத்த சுத்தரே தம்முடன் சேர்த்துக் கொள்ளுவார், தாமே தெரிந்தெடுத்த சுத்தரே தம்முடன் சேர்த்துக் கொள்ளுவார். கூட்டமாய் பக்தர்கள் பறந்திடும் சாட்சியே என்ன இன்பமே, கூட்டமாய் பக்தர்கள் பறந்திடும் சாட்சியே என்ன இன்பமே. அந்த நாள் வந்திடும், எந்த நேரத்திலும் ஆவலாய் காத்திருப்பவர்கார் ஆண்டவர் இயேசுவே வருகிறார், ஆண்டவர் இயேசுவே வருகிறார். புத்தியுள்ள கன்னிகை யாவரும் பூரிப்புடன் பிரகாசிப்போம், புத்தியுள்ள கன்னிகை யாவரும் பூரிப்புடன் பிரகாசிப்போம். மீட்பினால் சமீபம் நிற்கிறார் மீட்பரே வாசலண்டையே, மீட்பினால் சமீபம் நிற்கிறார் மீட்பரே வாசலண்டையே. அந்த நாள் வந்திடும், எந்த நேரத்திலும் ஆவலாய் காத்திருப்பவர்கார் ஆண்டவர் இயேசுவே வருகிறார், ஆண்டவர் இயேசுவே வருகிறார். வானம் பூமி மாறிடும் கர்த்தரே, வார்த்தைகள் ஒன்றும் மாறிடார். வானம் பூமி மாறிடும் கர்த்தரே, வார்த்தைகள் ஒன்றும் மாறிடார். நீலையா நேரமே வருகிறார் நீதியில் ராஜராஜனே, நீலையா நேரமே வருகிறார் நீதியில் ராஜராஜனே. அந்த நாள் வந்திடும், எந்த நேரத்திலும் ஆவலாய் காத்திருப்பவர்கார் ஆண்டவர் இயேசுவே வருகிறார், ஆண்டவர் இயேசுவே வருகிறார். நாம் கேட்ட
வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை போல பரிசுத்தராய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, மத்தேயு 5, 6, 7 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறது கேட்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அபியாசம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம் வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் பார்த்து ஆண்டவரே நேசிக்கிறோம் என்று சொல்லாதபடிக்கு எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறவர்களை ஆண்டவரே நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைகள் மிகவும் எளிதானவைகள் பிரியமானவர்களே. அவருடைய சுமையை குறித்து, பாரத்தை குறித்து 11ஆம் அதிகாரத்தின் கடைசியில், மத்தேயு 11 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நுகம் லெகுவாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அவைகளை நிறைவேற்ற பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு உம்மையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு சகாயம் செய்கிற தெய்வம் நீர், எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம் நீர், ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் என்பதை நம்பி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி அப்பா, அதிசயங்களை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தடைகளை முறியடிக்கிறவர் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்லுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, வேலைக்காக, பண தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெபத்தை கேட்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து எங்களை மகிழ பண்ணுகிற தெய்வம், நாங்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லாதபடிக்கு உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் அவைகளை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும், கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இருதயத்தை அன்பினால் நீ நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேசின உம்முடைய தாசரை ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நீ நிரப்புகிறதற்காய் நன்றி, தீர்க்காயுசினால் நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையும் ஊழியக்காரர்களையும் மூப்பர்களையும் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் உடைய கரங்களில் தருகிறோம் ஏசப்பா. நீர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நீரங்களை நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த அந்நிய தேசத்திலே உம்முடைய நாமம் எங்களை கொண்டு மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பிரசன்னாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.